ஹாய் பிபாஸ், வெல்கம் டு சவுத் இண்டியன் ரெசிபி. அதாவது இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நான் வந்து பயிறு வச்சு தான் ஒரு உருண்டை பண்ண போகிறேன். ஆக்சுவலாக நான் பயிருனாலே அது காணமாக இருக்கட்டும், பெரும்பயிராக இருக்கட்டும், சிறுபயிராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஊற வச்சு தான் நான் வந்து வேக வைப்பேன். இன்றைக்கும் அதே போல் காணம் ஊற வச்சு அதை ஒரு 12 மணி நேரம் ஊற வச்சு, சரி அன்றைக்கி இனி ஈவினிங் தானே பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இப்படி ஒரு வெள்ளை துணியில் வந்து கட்டி வச்சுருக்கேன். அது முளை வந்துச்சு. இதை எப்படி இந்த உருண்டை செய்யலாங்கிறத பார்க்கலாமாங்க. பார்த்தீங்களா எப்படி அழகாக முளை வந்திருக்கு. நீ காணத்தை பொறுத்தவரைனா ஊற வச்சு ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது முளை ஏற்கனவே வந்துடும். இது சுண்டல் செய்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக வந்து வெயிட் லாஸ் உள்ளவங்கலாம் இப்படி வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இப்படி சுண்டல் அப்படி வந்து வெறுமனே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஆனால் இன்றைக்கி குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை லைட்டாக வேக வச்சு தான் அந்த உருண்டை பண்ண போகிறேன். வாங்க எப்படி வேக வைக்கலாங்கிறத பார்க்கலாம். இல்லை, நான் ஒரு கப்பு தண்ணி எடுத்துருக்கேன். தண்ணி பாயில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இதில் தட்டி அது கரெக்டாக இதுக்கு அளவுக்கு இருக்கும். இப்போ நம்ம வந்து இதில் வந்து கொஞ்சமாக தான் உப்பு போடணும். ஏன்னா வந்து இது வந்து நான் வெல்லம் போட்டு செய்கிறதுனால கொஞ்சம் உப்பு வச்சுருக்கேன். இது 2 விசிலில் வெந்துடும். 2 விசில் அடிக்கட்டும் பார்ப்போம். காணத்தை 2 விசில் வச்சு எடுத்தாச்சு. பாருங்கள், அது வெந்துச்சு. இப்போ நம்ம மிக்சியில் லைட்டாக ஓட்டி எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து இந்த காணம் அவிச்ச தண்ணி வந்து வேஸ்ட்டு கிடையாதுங்க. இது ரசம் வைக்கலாம், இல்லைன்னா இதை ஒரு ஹெல்த் ட்ரிங்க்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டில் இப்போ நம்ம இதை லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு இனிப்புக்கு தேவையாட்டு வெல்லம். நான் வந்து பொடி வெல்லம் இருக்குது. இந்த வெல்லத்தில் நமக்கு எவ்வளவு இனிப்பு தேவையோ அவ்வளோ. இப்போ வந்து நான் இதில் வந்து எனக்கு தேவை வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போதும் போட்டிருக்கிறேன். நீங்கள் உங்கள் இனிப்புக்கு தேவையான வெல்லத்தை சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து பொடிசாக துருவின தேங்காய் பூ, பச்சை தேங்காவை இப்படியே போட்டுடலாம். இதை வந்து வறுத்து ஒன்றும் செய்ய வேண்டாம். அப்போ தான் நல்ல மணமாக இருக்கும். இது கூட நமக்கு வந்து கொஞ்சம் ஏலப்பொடி சேர்த்துக்கலாம். இதில் பாருங்கள், ஏலப்பொடி ஒரு 2 ஏலை அப்படி பொடியாக்கி இதில் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ நமக்கு எந்த அளவு உருண்டை தேவையோ அந்த அளவுக்கு சிறு உருண்டையை எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இப்படி செய்யும்போது இது ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ். பிள்ளைங்களுக்கு இதில் ஒரு உருண்டை கொடுத்தாப்புல இஷ்டமாக சாப்பிடுவாங்க. ஏன்னா இது நல்ல மணமாக இருக்கும். பாருங்கள், இப்படி சிறு உருண்டையாக எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக ஹெல்த்தியாக செய்யக்கூடிய ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் உங்கள் வீடுகளில் செய்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.